அம்மா பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. இந்த நேரத்துல அவங்களையும் சாப்பிட கூட்டாச்சு. இன்னும் எங்கன உட்கார வைப்ப அவங்கள சாப்பிடுறதுக்கு? ஆமையா, நல்ல கூட்டமாக தான் இருக்கு. சரி, அங்கே உள்ள இன்னொரு ரூம் இருக்கும் பாரு. அந்த ரூம் ஏசி ரூம்ல அங்கே எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வா. அங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னு வை, நம்ம இவையெல்லாம் கூட்டம் அங்கே உட்கார வச்சிடலாம். எனக்கு என்னமோ அங்கேயும் கூட்டமா இருக்கும் தான் தோணுது. சரி, கூட்டமாக இருந்தானே சாப்பிட்டு முடிச்சப்பறம் ஏதோ டேபிள் ஃப்ரீ ஆச்சுன்னா அதில் உட்கார வச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணுவாங்க. நீ போய் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வா. சரிம்மா. எத்தே என்னலாம் வாண்டு எத்தே, யார் என்னன்னே தெரியாத இல்லைன்னா எதுக்கு இப்படி கூப்பிட்டு வரீங்க நம்ம கடைக்கு? ஏலா அப்படி சொல்லாதல. நம்ம ஊர் கரையை நம்ம வெளி இடத்துல வந்திருக்கோம். வந்த இடத்துல நம்ம ஊர் கரையில பார்த்தா வாங்க உட்காருங்கன்னு நம்ம உபசரிக்க மாட்டோமா? அதான் நம்ம ஹோட்டல் இருக்கு. எப்படியும் அவ எங்கேயும் ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு தானே போய் இனிமே ரூம்ல போய் தூங்குவாவே. அதான் நம்ம ஹோட்டலுக்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். பாருங்க, அவ்வளோ நல்லா தின்னுட்டு ஹோட்டலே காலி பண்ணிட்டு வாசிலே மங்களம் பண்ணிட்டு போயிருவாவ பாருங்க. இங்க பாரு சஞ்சனா, அப்படிலாம் பேசப்படாது. நம்ம தானே கூப்பிட்டுருக்கோம். அப்ப நம்ம தான் அவியல உபசரிக்கணும். அவிய காசு கொடுத்து சாப்பிடணும்னு நான் எதிர்பார்க்கல. இது நம்ம கடை தானே. ஒரு நாள் அவியல சாப்பிட வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட வச்சா நம்ம என்ன காசை வாங்குவோம்? வாங்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான். எம்மோ என்ன சரண்யா, எல்லாரும் வாசல் பக்கமே நிற்காங்கம்மா. உள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஹோட்டல் போய் சாப்பிடுவோமா என்னன்னு பேசிட்டு இருக்காங்க. சரணத்தான் தான் நில்லுங்க, இங்கேயே சாப்பிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நிற்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா, உள்ள எதுவும் இடம் இல்லையா? அப்பா எங்க? அப்பா கடையில் இல்லையோ? ஐயே, அவிய வேற இடத்துல போய் சாப்பிடலான்னு பார்க்காவளோ? போனா போட்டன்னு விடுங்க. சரண்யா பிடிச்சி தொங்கிட்டு அடக்காவியல. ஏலா நீ சும்மா இருலா சின்ன பிள்ளைங்க. இந்த சஞ்சயவே உள்ள ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கே போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன். இடம் இருந்தானா அங்கே கூட்டு உட்கார வச்சிடலாம். அப்போ வேற யாரையோ பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டாவலாம், மேனேஜர்காரன் சொன்னான். அப்படியா? அப்பா இருந்தாலாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாவே, அதான் பார்த்தேன். எம்மோ என்னையா, உள்ள இடம் இருக்கா? ஆமாம்மா, உள்ள 2 டேபிள் ஃப்ரீயா தான் இருக்கு. அவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வாங்க, உள்ள உட்கார வச்சிடலாம். சரியா, இந்த கூப்பிட்டு வரேன். பிள்ளைகளா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன. அவியலாம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இடம் இருந்தா போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. எதுக்கு எல்லாரும் வாசல்லே நின்றுகிட்டு இருக்கியே? இப்படி எல்லாருக்கும் வாசியில கொடுத்துட்டு இருந்தா சீக்கிரம் ஹோட்டலை இழுத்து மூடிட வேண்டியதுதான். எத்தே எல்லாருக்கும் உட்கார இடம் இருக்கா? உள்ள இருக்கியா? எல்லாரையும் வர சொல்லு. சரி தே, வாங்க வாங்க, உள்ள இடம் இருக்குதான். நான் கூட இடம் இல்லையோன்னு நினைச்சேன். எங்களால உங்களுக்கு தான் சிரமம் என்ன? எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. நீங்களாம் முதல்ல உள்ள வாங்க, வந்து வயிறார சாப்பிட்டாலே எனக்கு அது போதும். வாரம் வாரம். சரி, இப்படியே பேசிட்டே இருக்க புரியல. வாங்க எல்லாரும் உள்ள. ஆமா வாங்க வாங்க. பழனி என்ன, இன்னொரு டேபிள் கூட சீக்கிரம் ஃப்ரீ ஆச்சுன்னா அந்த டேபிளையும் சீக்கிரம் க்ளீன் பண்ணி வைங்க. சரிங்க தம்பி. இத பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வைங்க, சீக்கிரம் இந்த ஹோட்டலை இழுத்து மூடிட வேண்டியதுதான். ஏன், என்னாச்சு? யார் என்னன்னே தெரியாதவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி சாப்பாடு போடுறீங்க. எனக்கு இதெல்லாம் என்னமோ சரியா படல. மக்கு அப்படிலாம் பேசாத. நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் அப்படி கொடுக்கறதுனால ஒன்றும் ஹோட்டலுக்கு ஒன்றும் ஆயிர போறது இல்லை. நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ வந்தவங்கள கவனி. வேற வேலை இல்லை எனக்கு. யாரையுமே அந்த கும்பல்ல பிடிக்கல. இதுல அவங்கள வேற நான் கவனிக்கணுமாக்கா. போங்க, நீங்க வேணா உட்கார்ந்து கவனிங்க. அவியலாம். சஞ்சய், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க வாங்க, இந்த டேபிள்லாம் இருக்கு, உட்காருங்க. பரவாயில்ல, நல்ல பெரிய ஹோட்டலா தான் இருந்திருக்கு. நாங்க கூட வெளியே இடம் இல்லையே என்ன பண்ண இனிமே சரி போகுமான்னு பார்த்தோம். நீங்க பார்த்தா அதுக்குள்ள கடை கட்டன்னு எல்லா பென்சிலா ரெடி பண்ணிட்டீங்களா எங்களுக்குன்னு? அட இதுல என்ன இருக்கு? வாங்க வாங்க, வந்து முத உட்காருங்க. சஞ்சய், பழனி அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. வாரு பெரிய பொண்ணு, இன்னைக்கு மட்டும் நமக்கு ரூம்ல தங்க இடம் இல்லைன்னு வை, நேரா போய் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல போய் தூங்கிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அட என்னலாவுமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? அட வேற என்ன பண்றது, அந்த மேனேஜர்காரன் கண்ணில் பட்டம் வை, அவ்வளோதான் மாட்டிக்கிடுவோம். அவ்வளோ வரையும் வெளியே பற்றி விட்டுருவோம். அவன் ஒரு ரூமுக்கு 4-5 பேர் போல சொன்னானோ. அப்போ 5 பேர் சொன்னா கூட நம்ம 3 பேர் இருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா. இந்த 3 பேருக்கு அவன் விடமாட்டான். அதனால நீ நான் வேணா துணைக்கு வேற யாரை கூப்பிடியது? வேணா சரசை கூப்பிட்டுக்கிடுவோம். 4 முடி வேணா நம்ம கூட வரட்டும். வந்துச்சு வேணா பிளாட்ஃபார்ம்ல போய் தூங்கிக்கிடலாம். வேணுன்னா நம்மள இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாவல்ல, அவியலும் நம்ம ஹோட்டலில் தான் ரூம் எடுத்துருக்காவ போல இருக்கு. அவிய விட்டு வேணா எக்ஸ்ட்ரா இடம் இருந்துச்சுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க, நாங்கள் அங்கே வந்து ஒரு 3 பேர் படுத்துக்கிடியோன்னு சொல்லி கேட்டு பார்ப்போமா? கேட்கலாம் தான், இருந்தாலும் அப்படி கேட்டனா அது கேவலமாக நினச்சிட்டுனா என்ன பண்ணுறது நம்மளை? அட நீ எப்படி பேசுறது? நமக்கு என்னைக்கு வெக்கமானம் சூடு சொரனாலாம் இருந்திருக்கு. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி வேணா அவங்க கூட தங்கிக்கிடுவோம். அந்த பொம்பளையை பார்க்க நல்ல டைப்பாக தான் இருக்கு. சரி, எதுக்கும் நம்ம லட்சுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். சரி. அப்போ இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த ஹோட்டல்ல இருக்க கூட்டத்தை பார்த்தா இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல ஜோறு சாப்பிட போறேனா ஜெகமே? ஆமா, இவன் பல நாளா பட்னியா கிடந்தவன் மாதிரி பேசுவான். அப்படி இல்ல பாபு மாதிரி, வீட்டு சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். பிள்ளைகளெல்லாம் வாங்க, அங்கே இடம் ஃப்ரீயாக இருக்கான், சாப்பிட போகலாம். எல்லாம் வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. பாரு, அவ்வளவு வாசி ஜோறுன்னதான் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கத.
ஏன்னா அப்படி சொல்லாதீங்களா, நம்ம போகும்போது வேணும்னா பில்லை கட்டிட்டு போவோம். வேற அந்த பொம்பளை அவ்வளோ விரும்பி கூப்பிடுது, வேற கூப்பிட்ட அப்புறமா நம்ம வரமுண்டான்னு சொன்னா நல்லாதான் இருக்கும். என்னது பில்லு கட்ட போறீங்களா? பில்லு கட்டுறதா இருந்தாதான் நம்ம ரோட்டு கடையில தின்னுட்டு போயிருந்துருக்கலாமே. இந்த மாதிரி கடையில என்ன செலவாகும் தெரியுமா? ஒரு காப்பியை தந்துட்டு அந்த காப்பிக்கே 30 ரூபா 40 ரூபா பில்லை போடுவானுவேன். ஒரு பால் பாக்கெட்டே 30-32 ரூபா தான் இருக்கும். அதுக்கு என்னத்துக்கு நம்ம இங்க வரணும்? சரிலா, தொணன்னு பேசிட்டு இருக்காம வந்து உட்காருங்க சட்டுப்புட்டுன்னு. சின்ன பிள்ளைல எங்க நான் அந்த டேபிள் ஃப்ரீயா இருக்கு பாருங்க, அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி பெரியம்மா. இல்ல ஜெகன் ஓடியா. இல்ல நீங்க 2 பேரும் வேணா எங்க கூட உட்காருங்க. ஏன்னா எங்களுக்கு என்னன்னு கேட்க என்னன்னு ஒன்றும் தெரியாது பத்துக்க. அந்தாலும் என்னென்னமோ பேர சொல்லிட்டு போனாரு ஒரு ஆளு. எனக்கே என்ன கேட்கன்னு தெரியல. இந்த எங்க வீட்டு பிள்ளைலாம் வரட்டும், வந்தப்புறம் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இந்தா என்னமோ மெனு கார்டுன்னு சொல்லி இந்த பேப்பரை தந்துட்டு போனான். எனக்கு இதுல வேற என்னத்தை சொல்லன்னு தெரியாம சரி நீ வரட்டும்னு இருந்தேன். என்னத்தையாவது பார்த்து சொல்லலாம் பெரிய பொண்ணு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போவோம் ரூமுக்கு. ஓ மெனு கார்டா? அந்தாலும் மறுபடியும் வந்து என்ன ஏது வேணும்னு கேட்கறதுக்குள்ள இதை படிச்சு மனப்பாடம் பண்ணியாவது கேட்டுருது இதுதான் வேணும்னு. எங்களுக்கு இதுல இருக்க ஒண்ணு கூட தெரியல. ஆமா, சின்ன பிள்ளைகள் கூட அதுவா பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் அதுவா தனியா இருந்தா கூட அதுவா பாட்டுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். நம்மளுக்கு இதெல்லாம் படிக்க தெரியல. இதுக்கு தான் இந்த பெரிய பொண்ணு வேணுங்குது. சரிலா வா வந்து உட்காரு. அட சோனி, என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கியா? பரவாயில்லையே. அட உன் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கேன். ஐயே எப்ப பூமாரி, நீ இந்த பக்கம் வாயா, நான் அந்த பக்கம் வரேன். பரவாயில்ல சோனி உட்காரு, நான் ஒன்னும் குறைச்சிக்கிட மாட்டேன், எனக்கு சந்தோஷம் தான். சீப்பா எப்ப பூமாரி இந்த பக்கம் வாப நீ. இப்ப சும்மா அதுலயே உட்காருவே, ஒண்ணும் இல்ல. அவன் சும்மா கிண்டல் பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன? சிஸ்டர் இல்ல ஜெகனே, நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போறேன். அடுத்து இவன் யாரு சொல்லுங்கண்ணா? இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போது இதுல இருந்து மெனு கார்டை எடுத்துட்டாங்க, அதான் கொடுக்கறதுக்கு வந்தேன். சரிண்ணா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே, எது வேணும்னாலும் கூப்பிடுங்க. நீங்க இங்க சர்வரா வேலை பாக்குறீங்களோ? தேவைப்பட்ட சர்வர் வேலை கூட பாப்பேன், ஏன்னா இது நம்ம கடை தானே. எது? இல்ல கடைக்கு ஓனரா இருந்தா சர்வர் வேலை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருக்கா என்ன? சரி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பழனி அண்ணா இப்போ வருவாங்க, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, அவங்க கவனிச்சுப்பாங்க. சரி ப்ரோ. நீங்க இப்போ ப்ரோனா சொன்னீங்க? ஆமா. சரி சிஸ்டர், நான் வாரேன். போய்ட்டா, இனிமே நம்ம பக்கம் வர மாட்டான் சிஸ்டர்ன்ட்டாம்ல. பூமாரி, அந்த மெனு கார்டை கொண்டா, நான் பார்க்கறேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இவருக்கு எல்லாம் தெரியும். இந்தா. ஆமா, நாங்கலாம் எத்தனை முறை வடமுடி ஹோட்டல், திருச்செந்தூர் ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். கொண்டா. என்ன பெரிய பொண்ணு, ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டே இருக்கா, உனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்க. அட லட்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேற படிக்கண்டாமா? படிச்சு பார்த்தா தானே தெரியும் என்ன வாங்கலாம் ஏது வாங்கலான்னு. நீ விடிய வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு. இந்த அந்த மனுஷன் வந்துட்டாரு, என்ன வேணும்னு கேட்க 2வது ரவுண்டுக்கு. நீ இப்படியே படிச்சுக்கிட்டே இரு, நாங்களும் ஏதாவது வாங்கி தின்னுட்டு போறோம். மேடம் சொல்லுங்க, என்ன வேணும்? அண்ணாச்சே, ஆளுக்கு 2 இட்லி கொடுங்க அண்ணாச்சே. அட லட்சு, ஹோட்டலுக்கு வந்துமா இட்லி வாங்கிக்கிட்டு இருப்பியே? அதான் வீட்டுல இத்தனை நாளா இட்லி வாங்கி சுட்டு தர தின்னுக்கிட்டு அடந்தியே. ஹோட்டலுக்கு வந்து அதான் வாங்கி சாப்பிடணும். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. சரி அண்ணாச்சே, அப்ப ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்துருங்க அண்ணாச்சே. ஐயா, இந்த லட்சுக்கு வேற வேலையே இல்ல. இட்லி தோசை பூரி பொங்கல் நீட்டு இதெல்லாம் தான் வீட்லயே செஞ்சு திங்காம இதை என்னத்துக்கு ஹோட்டல்ல வந்து வாங்கி திங்கணும்? நல்லா புதுசா ஏதாவது வாங்கி திங்கணும் லட்சு. ஏலா சும்மா இருங்களா, நீங்களோட ஒன்றும் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிய, எங்கள் விலையும் ஒன்றும் வாங்கி திங்க விட மாட்டேங்கிய. நேராவது போகலான்னு பார்த்தனா நீங்களும் இருந்து இப்படி கரைஞ்சிக்கிட்டே இருப்பிய. லட்சு ஒரு 2 நிமிஷம் பொறுங்க லட்சு, நான் இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன். எக் மசாலா பட்டர் மசாலா, எக்கு ஆம்லேட்டு, அப்புறம் இது என்னது சிக்கனா? ஆமாம், பட்டர் சிக்கனு, பட்டரு செட்டிநாடு, சிக்கன் டிக்கா மசாலா, கடாய் சிக்கன் பெப்பர் மசாலா, மட்டன் ரோகன் ஜோஸு, மட்டனு கடாயி, மட்டனு பெப்பரு, மட்டனு சுக்கா, ஹைதராபாத்து மட்டனு செட்டிநாடு, மட்டனு லிவர் மசாலா. ஐயோ என்னத்தை சொல்லுன்னு தெரியலையே, எல்லாம் சொல்லும்போதே நாக்கு ஊறுது. லட்சுமி, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அந்த அண்ணாச்சிட்ட ஏதாவது திங்க மாதிரி எடுத்துட்டு வர சொல்லு. நீங்க யோசிச்சு வைங்க, நான் அந்த வாரேன், அந்த டேபிள் கவனிச்சுட்டு வந்துடுறேன். அந்த தாத்தா இதோட 2-3 தடவையே வந்துட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலலாம் சரிப்பட்டு வராது. நான் எந்திரிச்சு ஹோட்டலை விட்டு வெளியே போறேன். இவ்வளோ ஒன்றும் ஆர்டர் பண்ற மாதிரி தெரியல. ஆமா சரணங்க, அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்க. ஓ ஹேண்ட் வாஷ் பண்ண போனானா? ஆடு மாடலாம் என்ன கையா கழுவுது, சும்மா சாப்பிட வேண்டியது தானே. ஐயா சஞ்சய், என்னம்மா? நம்ம கூட சாப்பிட வந்தவள்ல அவைய என்ன ஒன்றும் ஆர்டர் பண்ணாம இருக்காவ. என்ன ஆர்டர் பண்ணனா என்னன்னு தெரியல போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வாரியா ஐயா?
அம்மா அது கூட வாமா தெரியாம இருப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாம நம்ம என்னத்தமா ஆர்டர் பண்றது? போயா போய் பார்த்து பேசி என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செய்யா. சரி போறேன் இருங்க. அங்க பாரு, நீ இந்த காலம் ஆர்டர் பண்ணிக்கிட மாட்டான்னு அவரே கொண்டு வந்துட்டாரு. நாங்கம்மா நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே நாச்சி. அந்த தம்பி தாம்மா ஆர்டர் பண்ணாங்க. யார் அந்த தம்பி? நான் தான்க்கா ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கும்க்கா அந்த டிஷஸ்லாம், அதனாலதான் ஆர்டர் பண்ணேன். ஓ நீ தான் ஆர்டர் பண்ணியா? ஆமா ஆண்டி, மெனு கார்டை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் இந்த டிஷ்ஷை உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் கொண்டு வருவாங்க, நீங்க சாப்பிடுங்க. நல்ல வேலை பண்ணுனையா. இவ்வளோ இன்னைக்கு இந்த காடை வாசிக்கிட்டு இருந்தால் வேணா விடிய வரைக்கும் வாசிக்கிட்டு தான் இருந்திருப்பாளுவே. ஆமா எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் வாரேன். சரிப்பா. இந்தாங்கம்மா, ஏதாவது வேணும்னா மறுபடியும் கூப்பிடுங்க, நான் வாரேன். சரி என்னாச்சு? பாத்தியா சரசு எவ்வளவு கொண்டு வந்து வச்சிருக்குன்னு? ஆமா, இதை பார்த்ததுலே பசியெல்லாம் அடங்கி போச்சு போங்க. பெரிய பொண்ணு, ஒருவேளை இந்த பையன் நல்ல வயலா தான் இருப்பானோ? பார்க்க நல்ல பயலாக தான் தெரியும். இருந்தாலும் இது படிக்க வயசு பற்றியா, வயசு கோளாறுல எதுவும் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிஞ்சிட்டுவேன்னு வை. நம்ம தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கஷ்டம். அதனால தான் நம்ம கொஞ்சம் இப்போ சந்தியாவை கண்டிக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எல்லாம் வாங்க, சாப்பிட வரலையா? இந்த வாரம் லட்சு வா வா, இப்போ சாப்பிட போவோம். மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். அடே அப்பா, இவ்வளவா? இன்னைக்கு நல்லா வியாட்டதான் போங்க நமக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வேணும். அது ஃபைனலா கொண்டு வர சொல்லியிருக்க எல்லாருக்குமே. சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே சிஸ்டர். என்ன இவன் உடனே ஓகே சிஸ்டர் நீட்டான்? என்ன அந்த பையன் உடனே ஓகே சிஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டான்? நீ ப்ரோ ப்ரோன்ற? வாயை மூடிட்டு தின்னு. வாயை மூடிட்டு எப்படி திங்கிறது ஜோனி? என்னாச்சியா? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா அந்த டேபிள்ல ஆல்ரெடி எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. பழனி அண்ணன் இப்பதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. என்ன சித்த? இல்லையா, நம்ம சாப்பிட கூட்டிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெரியாம ரொம்ப நேரமா முழிச்சிட்டு இருந்தாப்புல இருந்தது. அதான் சஞ்சயை போய் கொஞ்சம் கவனினேன். அதான் அதுக்குள்ள பழனி அண்ணன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அவங்க இன்னும் ஆர்டர் பண்ண என்ன பண்ணன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் பழனி அண்ணன்ட்டு நம்ம ஹோட்டல்ல என்னென்ன நல்லா இருக்குமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். அப்படியா ஐயா மருமோனே? ரொம்ப சந்தோஷம்யா. நான் கூட அவங்களுக்கு எப்படி போய் அவளையே கவனிக்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டோம். ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்க அவளே சும்மாயே நினைச்சிட்டேன். நம்ம கடைக்கு வந்தவங்கள நம்ம தானே கவனிச்சுக்கிடணும். அதான் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். போதும் போதும், வாங்க நம்ம சாப்பிடலாம், பசிக்குது. இருளா வாண்டு பொறுமையா சாப்பிடலாம். நீங்க சாப்பிடலன்னா போங்க, நான் சீக்கிரம் சாப்பிட போறேன், எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. நீ கொட்டிக்க உனக்கு என்ன, நீ கொட்டிக்க.